எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டைம் இப்போ 9:14 AM தேர்ஸ்டே ஆகஸ்ட் 31, 2023. மார்க்கெட் கரெக்ஷன் பிறகு பேங்க் நிஃப்டி 33.25 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவராலா 44,265.85 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 28.10 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 19,375.55 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே மைனர் கேப் அப் ஓப்பனிங். அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல என்னுடைய இரு கண்களுக்கும் கரடியை நம்பினால் வெற்றி நிச்சயம் என்ற உறுதியான முடிவில் இன்று நான் கரடி சவாரி செய்யலாம் என முடிவெடுத்துள்ளேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் எங்க 2 நாளா யூடியூப்பை காலையே காணும்? சொந்த கதை சோக கதையெல்லாம் இதுக்கு. இப்போ நேராக விஷயத்துக்குள்ள போகலாம். மணி இப்போ 9:16 AM. நிஃப்டி 50லேருந்து ஆகஸ்ட் 19,300 புட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு டார்கெட்டில் 40% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது. லிமிட்டுக்கு பதிலாக மார்க்கெட் ப்ரைஸை செலக்ட் பண்ணிடலாம். குவான்டிட்டியில் 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் ப்ரைஸ்லேயே 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 13.95 காசுல இருந்து நம்ம டார்கெட்டில் செட் பண்ணினா 40% 19.55 காசை ரீச் பண்ணுமா? அல்லது நான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால மற்றும் இன்னைக்கு நிஃப்டி 50க்கான வீக்லி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் 0.05 பைசாவுக்கு போய் நிற்கிதானே. ஒரு முழு மாதுளைய கடுகளவும் தோல் இல்லாமல் ஒரு பவுல்ல உதறி விட்டு அதுல உப்பு காரத்தை பதமா தூவி சுவையா சாப்பிட்டுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டை கவனமாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50லேருந்து ஆகஸ்ட் 19,300 புட் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 13.95 காசுக்கு பிறகு நம்ம ஸ்ட்ரைக் சிறிது தூரம் பின்னோக்கி சென்று அதாவது 12 ரூபாய் வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 97.50 காசு மைனஸ்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 13.98% மைனஸ்ல இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து நம்முடைய கரடி காளைகளை கால்பந்து போல் உதைத்து கொண்டே சென்று நம்முடைய இலக்கையும் தாண்டி உதைத்து விட்டது. அதாவது நம்ம ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டையும் தாண்டி எக்ஸிட் ஆயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 332.50 காசு ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த மாத சந்தையின் இறுதி நாளான இன்று லாபகரமாகவே முடிந்தது. மிக எளிதில் காளைகளை துவம்சம் செய்த நம்முடைய கரடிக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணின பிறகு முன்னும் பின்னும் ஊசலாடி விட்டு அதிகபட்சமாக 63.25 காசு வரைக்கும் மேலே சென்றுள்ளது. நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸான 13.95 காசை வச்சு டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா டோட்டலா இந்த ஸ்ட்ரைக் 353.40% ப்ராஃபிட்ல இருந்திருக்குப்பா.
நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணின அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ ஆவரேஜ் பிரைஸ் 13.95 காசு போட்டா 697.50 காசு. நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டையும் தாண்டி எக்ஸிட் ஆனதுனால நம்முடைய லாபம் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ 6.65 பாயிண்ட்ஸ் போட்டா 332.50 காசு. அதாவது மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 52.50 காசு ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. 697.50 காசுல நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணி நம்ம புக் பண்ணின ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 332.50 காசு. அதாவது 47.67% லாபம். இதுல மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 7.52% ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. நம்முடைய சொல் பேச்சை கேட்டு நமக்கு வெற்றியை பரிசளித்த கரடிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, கரெக்டான ஸ்ட்ரைக் அதாவது கால் ஆப்ஷனா அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல ஒரே ஒரு ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்திருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டையும் தாண்டி எக்ஸிட் ஆயிருக்கு. நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணலனாலும் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைத்திருக்கு. தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தின ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் முழுமையாக தெரியாம இந்த ஒத்தையடி பாதையில ஈஸியா மாட்டு வண்டி ஓட்டிடலாங்கிற எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம நாங்கெல்லாம் திருவிழா கூட்ட நெரிசல்லையே மாட்டு வண்டி ஓட்டினவங்க. இதெல்லாம் ஏமாத்திரம்னு உள்ள வந்தீங்கன்னா பையில இருக்கிற பணத்தை மார்க்கெட் சத்தமே இல்லாம கொடசாச்சிட்டு போயிடுவான். தயவு செய்து பங்குச்சந்தையில் நாலா பக்கமும் முழு கவனம் தேவை. வழக்கம் போல நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்றதுக்கு முன்பு நம்முடைய இன்றைக்கான புரோக்கரேஜ் ஃபீஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். மேல ஆர்டர்ஸ் டேபை கிளிக் பண்ணிட்டு இங்க ஆர்டர்ஸ் மெனுல கான்ட்ராக்ட் நோட்டை கிளிக் பண்ணினா இங்க விர்ச்சுவல் கான்ட்ராக்ட் நோட்ல நம்முடைய டோட்டல் புரோக்கரேஜ் ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி செல் பண்ணதுக்கு நம்முடைய புரோக்கரேஜ் ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட டோட்டலா 48.87 காசை சார்ஜ் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்ட வேலையா இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபண்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு இங்க வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம புக் பண்ணின ப்ராஃபிட் 332.50 காசுல இருந்து இங்க அமௌண்ட் வித்ட்ரால 250 ரூபாய்னு டைப் பண்ணி நம்முடைய ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணலான்னு பார்த்தா இங்க பக்கத்துல வித்ட்ராவல் பேலன்ஸ் மைனஸ்ல இருக்குதுப்பா. அதனால இன்று போய் நாளை வாங்குற கணக்கா நம்முடைய ப்ராஃபிட்டை நாளைக்கு வித்ட்ரா பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்முடைய லாபம் மற்றும் கேபிட்டலுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் பத்திரப்படுத்திக் கொள்வதே சாலச் சிறந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் கரெக்ஷன பிறகு பேங்க் நிஃப்டி 243.45 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவராலா 43,919.15 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 93.65 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் வேலைன்னு பார்த்தாக்க 19,253.80 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் இருந்துச்சு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Market Yenaachu.